ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் 2025 மேல இருந்தே பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்காங்க. இந்த அப்ளிகேஷன்ல அப்ளை பண்ணும்போது இனிஷியலா ஒரு 6000 ரேஞ்சில் அமௌண்ட் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் அதிகபட்சமா 2 லேக் வரைக்கும் கூட ஒவ்வொருத்தருடைய எலிஜிபிலிட்டி ப்ரொஃபைலை பொறுத்து அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுக்கறதாவும் போட்டிருக்காங்க. தென் இதுல 2 டைப்ஸ் ஆஃப் லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த விதத்துல இந்த லோனுக்கு அப்ளை பண்றதை பொறுத்தவரைக்கும் போத் சேலரிடு பர்சன் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். அண்ட் அடிஷனலா பிசினஸ் ஓனரா இருந்தாலும் ஃப்ரீலான்சரா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெளிவா போட்டிருக்காங்க. அதே சமயத்துல இந்த அப்ளிகேஷன்ல ஓரளவுக்கு நல்ல ப்ரொஃபைல் இருந்து அப்ளை பண்ணும்போது நண்பர் ஒருத்தர் அப்ளை பண்ணியிருந்தாரு. அவருக்கு 33,000 அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷன்ல இருந்து அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்திருந்தாங்க. சேம் டைம் அந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்றதுக்கு 180 டேஸ் அதாவது 6 மந்த் அப்படிங்கிறது டென்யூரும் கொடுத்திருந்தாங்க. அந்த விதத்துல ஒட்டுமொத்தமா நாம ரீபேமெண்ட் பண்ணி முடிக்கும் பொழுது 36,960 ரூபாய் அப்படிங்கிறது அந்த 6 மந்த்துக்கு எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருந்தது. சோ இந்த மாதிரியான லோன் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய கிரெடிட் சி அப்படிங்கக்கூடிய அப்ளிகேஷன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வீடியோல நாம கிளியரா பார்க்க போறோம். அதே சமயத்துல ஆன்லைன்ல இருக்கக்கூடிய பெஸ்டான லோன் அப்ளிகேஷன் பத்தின டீடைல்ஸா நான் கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கும் கீழ இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்திருக்கேன். சோ அந்த மாதிரி பெஸ்டான லோன் அப்ளிகேஷன் பத்தின டீடைல்ஸை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த லிங்க் கிளிக் பண்ணி ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். அதர்வைஸ் நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்டா தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. சோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கிறதும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதை கொஞ்சம் தெளிவா நீங்க கவனிச்சுக்கோங்க. ஓகே கேஸ், இப்போ இந்த அப்ளிகேஷனுடைய அபிஷியல் வெப்சைட்ல தான் நம்ம இருக்கோம். இவங்க வழங்கக்கூடிய லோன் அமௌண்ட் அப்படின்னு பார்க்க 6,000 இருந்து 2 லேக் வரைக்கும் அப்ரூவல் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 14% இருந்து அதிகபட்சமா 36% per annum தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ரீபேமெண்ட் பண்றதுக்கான டென்யூரை பொறுத்தவரைக்கும் 3 to 36 மந்த் அப்படிங்கிறது கொடுக்கறதாவும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் up to 4% ஆஃப் லோன் அமௌண்ட் இருக்கும் அப்படிங்கிறதும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து ஃபோர்க்ளோசர் பண்றதா இருந்தாலுமே இவங்க 4% ஆஃப் லோன் அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா கேட்கறாங்க. அதையும் கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து லோன் அமௌண்ட்டை டைரக்டா பேங்க் அக்கௌண்ட்லயே கிரெடிட்டும் பண்ணிடுவாங்க. எந்த ஒரு கொலட்டரலும் தேவையில்லை அப்படிங்கறத போட்டிருக்காங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன்ல அப்ளை பண்றதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க ஏஜ் 23 வயசுல இருந்து அதிகபட்சமா 50 வயசுக்குள்ள இருக்கணும். மந்த்லி இன்கம் பொறுத்தவரைக்கும் நீங்க மெட்ரோ சிட்டிஸ்ல இருக்கீங்க அப்படின்னா 18,000க்கு மேல இன்கம் அப்படிங்கிறது இருக்கணும். இதுவே நான் மெட்ரோ சிட்டில இருக்கீங்க அப்படின்னா 15,000க்கு மேல இன்கம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. சேம் டைம் நீங்க ஒரு இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். உங்களுடைய கரண்ட் ஒர்க்ல அட்லீஸ்ட் 1 இயர் ஆவது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கணும். இதை தவிர்த்து இந்த ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் 2 to 4.5% ஆஃப் லோன் அமௌண்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. லேட் பேமெண்ட் ஆனது அப்படின்னாலும் இவங்க சார்ஜஸ் அப்படிங்கிறது கலெக்ட் பண்றாங்க. இதை தவிர்த்து நீங்க அப்ளை பண்ணும்போது என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் தேவைப்படும் அப்படின்னா மொபைல் நம்பர் தேவைப்படும், மெயில் ஐடி தேவைப்படும், ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், உங்களுடைய பேன் நம்பர், எம்ப்ளாய்மெண்ட் டைப், சேலரிடு பர்சனா, செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனா, மந்த்லி இன்கம் என்ன, நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனி நேம் என்ன, அட்ரஸ் ப்ரூஃப். சோ இதெல்லாமே சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவா போட்டிருக்காங்க. கீழே பேன் கார்டினுடைய போட்டோ அப்படிங்கிறது தேவைப்படும். உங்களுடைய செல்ஃபி போட்டோ அப்படிங்கறத அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். கரண்ட் அட்ரஸ் டீடைல்ஸ் அப்படிங்கறத கொடுக்குற மாதிரி இருக்கும். பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதையும் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த விதத்துல லாஸ்ட் 6 மந்த்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதும் இவங்க கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதும் நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து உங்களுடைய ஃபாதர், மதர் அண்ட் ஸ்பவுஸ் நேம் வந்து கேட்டிருக்காங்க. சோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கணும். இதை தவிர்த்து ரெஃபரன்ஸ் கான்டாக்ட் அப்படிங்கிறதும் உங்களுடைய போன் கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு 2 கான்டாக்ட் டீடைல்ஸ் அப்படிங்கறத கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் லோன் அமௌண்ட்டை டிஸ்பர்சல் பண்ணக்கூடிய பேங்க் டீடைல்ஸ் அப்படிங்கறத சப்மிட் பண்ணணும். தென் ஃபைனலா இ-நட்ஸ் அண்ட் இ-சைன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா தான் லோன் அமௌண்ட் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். இந்த டீடைல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான டாக்குமெண்ட்டை நீங்க சப்மிட் பண்ணும்பொழுது இவங்க லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதையும் கேர்ஃபுல்லா தெரிஞ்சுக்கங்க. ஓகே கேஸ், இப்போ இவங்களுடைய பிளே ஸ்டோர்ல இருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷன் டீடைல்ஸ் அப்படிங்கிறத பார்த்தரலாம். இதுவரையிலும் 10 லட்சம் பேருக்கு மேல அப்ளிகேஷனை டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. அதுல 17,000 பேர் கொடுத்த ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.6 ஆகவும் இருக்கு. இப்போ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் 2 RBI ரெஜிஸ்டர்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கிறத தரதா போட்டிருக்காங்க. இங்க லோன் அமௌண்ட் பொறுத்தவரைக்கும் 5,000ல இருந்தே தரதா போட்டிருக்காங்க. சேம் டைம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமா 32.5% per annum தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் 5.1% ஆஃப் பிரின்சிபல் அமௌண்ட் பிளஸ் GST அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவா போட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 இடத்துலையுமே கொஞ்சம் முன்ன பண்ண முரண்பாடான டீடைல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. பட் பெரிய அளவுல இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வேரி ஆகல. இதை தவிர்த்து அப்ளை பண்றதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இங்க 22 வயசு கம்ப்ளீட் ஆகியிருந்தாலே போதும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. சேம் டைம் மந்த்லி இன்கம் பொறுத்த வரைக்கும் 20,000க்கு மேல இருக்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. பட் அங்க 15,000 இருந்தாலே போதுமானது அப்படிங்கிறதையும் போட்டிருந்தாங்க. இதை தவிர்த்து இங்க சேலரிடு எம்ப்ளாய்க்கு மட்டும்தான் லோன் தர மாதிரி போட்டிருக்காங்க. பட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனுக்கு லோன் தருவாங்களாங்கிறது எக்ஸாக்டா தெரியல. மேபி யாராவது அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது
மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். இதை தவிர்த்து டெஃபினட்டா நீங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கறத இந்த அப்ளிகேஷன்ல சப்மிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஃபோர்க்ளோசர் சார்ஜஸ், ஒருவேளை இஎம்ஐ பவுன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான சார்ஜஸ் அப்படிங்கிறது நிறையவே எக்ஸ்ட்ரா இருக்கும். அதையும் பார்த்துக்குங்க. ஓகே, இதை தவிர்த்து இந்த 2 இடங்கள்லையுமே, அதாவது பிளே ஸ்டோர்ல இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல ஆகட்டும், இவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல ஆகட்டும், 2 இடங்கள்லையுமே சொல்லாத விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒருவேளை பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணி லோன் அப்ரூவல் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல இவங்க கிரெடிட் பில்டர் லோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா, உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை வித்தின் 1 மந்த்ல 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நாங்க இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்போம், அதுக்கான லோன் நாங்க கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லோன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. பட் அந்த மாதிரி லோன் எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 500 rupees அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அதுல ப்ராசஸிங் ஃபீஸா நியர்லி ஒரு 70 rupees அப்படிங்கிறது டிடெக்ட் பண்ணிக்குவாங்க. அது போக ரீமைனிங் அமௌண்ட்டை தான் உங்களுடைய அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட்டை நீங்க 3 மாசமா ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 3 months டென்யூர் அப்படிங்கிறதுமே ரீபேமெண்ட் பண்றதுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பட் இந்த கிரெடிட் பில்டர் லோன் நீங்க எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை உங்ககிட்ட இருந்து பேமெண்ட் பண்ண சொல்லி கேட்பாங்க. இதை பொறுத்தவரையிலும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரியான அமௌண்ட் அப்படிங்கிறது கேட்குற மாதிரி தெரியுது. ஸோ அதனால நீங்க ஒருவேளை அப்ளை பண்ணி பர்சனல் லோன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரியான கிரெடிட் பில்டர் லோன் வந்து ட்ரை பண்ணாதீங்க. அப்படி எடுத்தாலுமே உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து இவங்க சொல்ற மாதிரி வித்தின் மந்த்ஸ்ல 100 பாயிண்ட்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸே கிடையாது. அதிகபட்சமா ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். அதுவுமே இந்த லோன்ல இன்க்ரீஸ் ஆகுமான்லாம் தெரியாது. மேபி நீங்க ஏதாவது கோல்டு லோன் மாதிரி நியர்ல இருக்கக்கூடிய பேங்க் ஆர் ஃபினான்ஸ்ல கொஞ்சம் வேல்யூ அதிகமா இருக்கக்கூடிய ஒரு லோன் ட்ரை பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் சடனா கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். பட் இந்த மாதிரி ஆன்லைன்ல சின்ன சின்ன லோன் எடுத்து ரீபேமெண்ட் பண்ணனா இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ இதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தெரிஞ்சுக்குங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷன் நல்ல அப்ளிகேஷனா இல்ல கெட்ட அப்ளிகேஷனா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவங்களுடைய 1 star ரேட்டிங் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். ஸோ இந்த ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நான் ஆல்ரெடி ரீட் பண்ணி பார்த்துட்டேன். அந்த விதத்தில் நிறைய பேர் வந்து இந்த அப்ளிகேஷன்ல அப்ளை பண்ணி லோன் அப்படிங்கிறது அப்ரூவல் எடுத்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க போல. பட் இருந்தாலும் செகண்ட் டைமோ தேர்ட் டைமோ அப்ளை பண்ணும்போது ஒரு சிலருக்கு ரீசனே இல்லாம லோன் அப்ளிகேஷனை வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிடறாங்க, இல்ல ரிஜெக்ட் பண்றாங்க. இந்த மாதிரியான ரிவ்யூஸ் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சது. அதே சமயத்துல இவங்க கொஞ்சம் நோட்டிபிகேஷன் அப்படிங்கறத அதிகமா கொடுக்குறாங்க, தென் கால் பண்றாங்க அப்படிங்கிற டீடைல்ஸையும் ஒரு சில ரிவ்யூஸ்ல பார்க்க முடிஞ்சது. ஒருவேளை நான் முன்னையே சொல்லிட்டேன், நீங்க ஏதாவது ஃபேஸ் பண்ணிருந்தீங்க, ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மற்ற நியூ யூசருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சேம் டைம் இந்த இடத்துல ஒரே நெகட்டிவ் ரிவ்யூவை நம்மளால பார்க்க முடியுது. அந்த விதத்துல இவங்க அப்ரூவல் லோன் அமௌண்ட் அப்படின்னு பார்க்க 4400 ரூபாய் அப்படிங்கிறது அப்ரூவல் கிடைச்சிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் பேங்க் அக்கௌண்ட்க்கு கிரெடிட் பண்ணது என்னவோ 3800 ரூபாய் தான் கிரெடிட் பண்ணிருக்காங்க. தென் ரீபேமெண்ட் பண்ணும்போது 5600 ரூபாயை ரீபேமெண்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ இது கொஞ்சம் டூ மச்சான விஷயமா இருக்கு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. மேபி இவர் லேட் பேமெண்ட் பண்ணாரா என்ன ஏது அப்படிங்கிறது எக்ஸாக்டா தெரியல. ஸோ கன்க்ளூஷனா இந்த அப்ளிகேஷன்ல கொஞ்சம் அதிகப்படியான ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறதும் தெரியுது. இன்கேஸ் பேமெண்ட்க்கு கொஞ்சம் டிலே ஆனது அப்படின்னா அதிகப்படியான கால்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. ஸோ இதெல்லாம் இந்த அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சில நெகட்டிவ் விஷயங்களாகவும் இருக்கு. ஓகே கைஸ், இந்த அப்ளிகேஷன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறது அவ்வளவுதான். இன்னைக்கு பார்த்து இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.